எல்லா விதமான அடக்குமுறையும் நம்ம தாவேக்காவுடைய ஆட்சியும் எதிர்பார்க்கலாம். தாவேக்காவுடைய ஆட்சி ஒன்றும் புனிதர்களுடைய ஆட்சி கிடையாது, புரட்சிகர அரசியல்வாதிகளுடைய ஆட்சியும் கிடையாது. அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க. அவங்க ஒரு நல்லாட்சி செய்கிறவங்க கிடையாது. ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்கள். தமிழ்நாட்டை நீங்கள் தூக்கி நிறுத்திடல. இந்த 3 மாதத்துக்குள்ளே ஊழலை ஒழிச்சிட்டாங்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமாவளவன் அண்ணா இதெல்லாம் குரல் கொடுத்தது இல்லை, நான் கூட பார்த்தது இல்லை, நல்லா பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்கிறாரு, தமிழ் தேசியவாதிகள் யாருமே விசிகா வர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாப்பாவில் நிறைய பேர் விலகிறாங்க. நேற்று ஜூலை 17 அண்ணன் சீமான் அவர்கள் இடைத்தேர்தல் நிற்பதாக நேற்று அறிவிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அறிவிச்சதாகவும் அறிவிக்கிறாரு. பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் நிற்க போறாருன்னு யார் சொன்னாங்க? ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒரு ஒத்திசைவாக தங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி எப்பா இவரை பொது வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அறந்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சரவணன் அவர்கள். சரவணன் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு அண்ணனோட புஷி ஆனந்தோட பிறந்தநாள். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு. ஆமாம், நான் இருக்கக்கூடிய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதற்காக உங்கள்கிட்ட கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்து சொல்லணும். தமிழ்நாட்டிலே மிக குறுகிய காலகட்டத்திலேயே அமைச்சரானவர், அதனால் அதற்காகவும் வாழ்த்து சொல்லணும். அமைச்சர் மட்டும் கட்சியோட பெரிய பொதுச்செயலாளர், கட்சியினுடைய அதான் குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடித்து ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்கின்ற அடிப்படையிலும் நமக்கு அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவருக்கு வாழ்த்து சொன்னா எதுவும் பிரச்சனை கிளப்பி விட்டுறாதீங்கப்பா. அண்ணனை பேசும்போது இன்னொன்று சொல்லியிருக்காரு, இன்னைக்கு தலைவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, அதனால எல்லா மாவட்ட செயலாளர்கள்லாம் ரெடியாக இருக்கப்போ நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அதான் தளபதி தள்ளி தானே போகணும்னு ஜிவி பிரகாஷ் சார் கூட ஒரு ட்வீட் போட்டாருன்னு என்னுடைய நினைவு. சரி, உண்மைதான் கடைசி ஹாலிவுட் படமே தள்ளி போயிருச்சுன்னு அப்படி தாங்க போகிறாங்க கமெண்ட்ல போயிட்டு. அது உண்மைதான். நிறைய தியேட்டர் ஓனர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்டோபர் நோலனுடைய டெனட் படம் கூட ஆஃப்டர் த கொரோனா பெருசாக தியேட்டருக்கு வருமானம் கொடுக்கல, மாஸ்டர் படம் நல்லா வருமானம் கொடுத்துச்சுன்னா அன்னைக்கு சொன்னாங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருந்தார். நான் சீமான் அவர்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்லாம் கிடையாது. ஸோ ஒரு நடிகர்னு ஒப்பிட்டு பார்க்குறவங்க தயவுசெய்து முன்னணி நடிகரா அல்லது ஒரு திரைத்துறையில் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேமில் வரா அப்படிலாம் பாருங்க. அதான் நான் சொல்கிறேன், அது ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு முன்னணி நடிகருக்கான ஒரு திரைச்சந்தைன்றது எவ்வளவு, ஒரு சாதாரண நடிகருக்கான சந்தைங்கிறது எவ்வளோன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, நான் ஜனநாயகன் பாருங்கள், நான் வேணாம்லாம் சொல்லலை. ஜனநாயகன் பகவந்த் கேசரியினுடைய மறு உருவாக்கம்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு பேர் என்ன, வெங்கட நாராயணன். ஆமாம், அவர் தயாரிப்பாளர், அவர் சிறப்பு பிரதிநிதி வேறு. ஆமாம், கர்நாடகாவில் இப்போ கூட ஒரு படம் வெளியிட்டிருக்காரு, அந்த கேடி தி டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம்லாம் பார்க்குறேன், பயங்கர தலைவலியாக இருக்கு. 600 சந்திச்சு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டார், அவர் பதவியை ஏற்றுட்டாரு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜனநாயகத்தை பாருங்கள், அப்படியே ஜனத்தையும் கொஞ்சம் பாருங்கள். நேற்று மண்டலாம் வாரி இறக்கிறாங்க. சொல்லி முடிச்சிடுறேனே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பகவந்த் கேசரி நானும் போட்டு பார்த்தேன். 3.25 மணி நேரம், ரொம்ப லென்த்தான ஃபிலிம். பகவந்த் கேசரி போட்டு பார்க்கும்போது பயங்கரமான தலைவலி. படமே ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. தயவு செஞ்சு ஜனநாயகன் படம் தலைவலியாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்புறமா கூட கண்டினியூ பண்ணிக்கிங்க. அந்த தலைவலியை குறைக்கிற மாதிரி ஜனநாயகன் படம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் எடுத்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள், அவர் நஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஏன் கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணியை வாங்கி கொடுத்து குறுவை சாகுபடி ஒழுங்காக கொண்டாடலாமே, கொண்டாடுவோம் அப்படி சொல்லிட்டு 9.5 TMC தண்ணீரை ஒழுங்காக வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கான லாபத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிறீங்களா தீய சக்தின்னு, போன ஆட்சியில் தான் அவங்க வாங்கி கொடுத்து அவர் பூ போடுவார், உங்களுக்கு தெரியும். ஆமாம், பூ போடும்போது தட்டோட தூக்கி போட்டுவார். இல்லை, ஒரு காலச்சூழலில் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு நேரத்தில் அதிகமாக கிடச்சிது. 24 அதிகமாக கிடச்சதுன்னு நினைக்கிறேன். மே 24 அணையை திறந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜூன் 12 தான் அணையை திறக்கணும். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அணையை திறந்தாங்க. அது நல்ல விஷயமா இருந்துச்சு. நீங்கள் 9.5 TMC தண்ணீரில் ஒரு 5 TMC கூட வாங்க முடியாது. நீங்கள் 2 திறந்து விட்டுருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ குடிநீருக்கு மட்டும் தான் தண்ணி திறந்துருக்கீங்க. ஜூன் 12 தண்ணி திறந்துருந்தா இந்நேரம் விதைச்சிருப்பாங்க, குறுவை விளைஞ்சிருக்கும். குறுவை முடிஞ்சால் சம்பாவை தொடங்கிடுவாங்க. அடுத்து குறுவை இல்லாமல் சம்பா இல்லைங்கிறது தான் தமிழ்நாட்டு பண்டிகை காலம் வேறு நெருங்கும். தீபாவளி நெருங்கும் போது அவங்களுக்கு இதுலேருந்து நிறைய விஷயங்கள். ஆமாம், பாருங்கள், போன மாதம் அணையிலேருந்து பாசனத்தை தண்ணி திறந்து விடலை. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தொடக்கத்தில் அரிசி விலை உயர்வு. ஐயோ, இது ஒரு தொடர்ச்சி தானே, இது ஒரு சங்கிலி தொடர் தானே. நீங்கள் ஒழுங்காக விவசாயத்தை தொடங்கலைன்னா அடுத்து நீங்கள் என்னதான் அரிசி விலை உயர்ந்தாலும், பால் விலை எல்லாமே விலை உயர்ந்தாலுமே எங்கள் அண்ணனோட இன்னைக்கு
எங்க அண்ணன் கையசைக்கிறத பாருங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க பசி தீரும்? பார்த்தாலே பசி தீரும்ன்ற மாதிரிலாம் அது நடக்காது. இன்னைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அவர் வந்து இப்போ எல்லாமே ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே காலத்தை அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு முட்டை வந்து 9 ரூபா ஆயிடுச்சு, அரிசி விலை உயருது. அதான் நீங்க பாருங்க சிக்கன்லாம் எங்க போயிருச்சு தெரியுமாங்க ரேட் இன்னைக்கு. அப்போ ஒரு அன்றாட மக்கள் இதை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதை வாங்குறதுக்கு அவங்ககிட்ட சரியாக பொருளாதாரம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? வயிற்றை கட்டி வாயை கட்டி பணத்தை சிக்கனம் பண்ணுறதுக்கு இல்லை சிக்கனமாக செலவழிக்கிறதுக்கு இதுக்குள்ளே எப்படியாவது தப்பி பிழைக்கிறதுக்கு சர்வே பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நான் மக்கள்கிட்ட கேட்குறதுலாம் ஒன்று தான், மக்களே நீங்கள் வாக்களித்த மே 23ஆம் தேதி அன்றைக்கி தானே வாக்களித்தாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்கள். மே 23ஆம் தேதி கேஸ் விலை பல மூலப்பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஏப்ரல் நடந்துச்சு. மே 23 அந்த பீக்கு வந்துருச்சு. பீக்குக்கு வந்த போதே உணராத உங்களுடைய முட்டாள்தனம் அல்லது விழிப்புணர்வின்மை அல்லது பாமரத்தனம், இது என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க, உங்களுடைய அலட்சியம் வச்சுக்கங்களேன், அதனுடைய விளைவு தானே இது. இதை நீங்கள் எப்படி சரி பண்ண போறீங்கன்னு தெரியல. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டீங்கன்றதும் என்னுடைய கவலை. பார்க்கலாமே. இல்லை சரி செஞ்சுக்கிறோம், எடுத்துட்டாங்களோ எடுக்கலையோ, ஆனால் அவர் முதல்வர் ஆகிட்டாரு, சரி செய்வாங்க பார்ப்போம். ஒரு புறம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகட்டும், அவங்க கொண்டாடட்டும், மக்களை திண்டாட விட்டுறாதீங்க. அடுத்த மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் போடுவாங்க. இடைக்கால பட்ஜெட் நம்ம பார்த்துக்குவோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுக செஞ்சதே மறுபடியும் தாவேக்க செய்கிறாங்க. தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எப்போவுமே எங்களுக்கு தமிழ்நாடு நாளுங்கிறது நவம்பர் 1 தான், எங்களுக்கு வந்து நாங்கள் ஜூலை 18 கொண்டாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதே தான் இப்போ தாவேக்க திடீர்னு பார்த்தா காலையில் விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லிட்டார், தமிழ்நாடு நாள் வாழ்த்து. ஆமாம், இன்றைக்கி ஜூலை 18. அதே நேரத்தில் நாங்கள் நவம்பர் 1 வந்து எல்லை போராட்ட நாளாகவும் கொண்டாடுவோம். இது திமுக எடுத்த அதே ஸ்டாண்டு தான், இது எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டுத்தையுமே நம்ம விட்டுறக்கூடாது, ரெண்டு ஆதரவாளர்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். இதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூட அன்புமணி ராமதாஸ் வந்து அறிக்கை இதை ஒட்டி தான் விட்டுருந்தார், நீங்கள் அது மாதிரி கொண்டாடக்கூடாது, தாவேக்க அரசு வந்து இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை மாற்றிக்கல. அப்படிங்கும்போது ஜூலை 18ங்கிறது திமுக தன்னுடைய அடையாளத்தை நிறுவுவதற்காக உருவாக்கி கொண்ட நாள். அது தமிழ்நாடு நாள்னு ஒன்றுமே கிடையாது. 2020 எனக்கு தெரிஞ்சு 19-20 அந்த காலகட்டங்களில் கூட எடப்பாடி பழனிசாமி நவம்பர் 1 தான் அவர் தமிழ்நாடு நாள் சொன்னாங்க. இதில் நினைச்சா என்ன நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற இங்கே சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு ஜூலை 18 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கா? இல்லையே, கொண்டாடலையே. அப்படி ஒன்றும் கொண்டாட மாதிரி எனக்கும் தெரியல. நாம் அந்த கேள்வியை கேட்குறோம், அதை கேட்குறாரு. இப்போ நீ இப்போ ஆந்திராவில் அவங்களோட நாளை கொண்டாடுறாங்க, கேரளாவில் கொண்டாடுறாங்க, கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டில் நீ கொண்டாட மாட்டேற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீ கொண்டாடுறதே மாற்றி கொண்டாடுறது. அதாவது எப்போவுமே பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவாங்க? என்னைக்கு பேர் வச்சனால தான் நம்ம கொண்டாடணும், என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு தான் கொண்டாடுவோம். ஆனால் பேர் வச்சனால தான் அவங்க கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நம்ம வந்து எல்லைகள் மற்ற மாநிலங்களுக்கு போகாமல் நம்முடைய உரிமையை நிலைநாட்டி கொண்ட நம்மளுடைய எல்லைகளை பாதுகாத்து கொண்ட நாள், அதுதான் நம்முடைய தமிழ்நாடுங்கிற இன்றைய தமிழ்நாடு உருவாக. தமிழ்நாடு பேருங்கிறது நீங்கள் வந்து எங்களுக்கு வைக்கல, அது பல ஆண்டு காலமாகவே பல இலக்கியங்கள்லாம் வந்து இருக்குது, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த மொழிவாடி மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து இதை சொல்கிறது சாத்தியமில்லை. இன்னும் அடுத்த வருஷமாச்சும் மாற்றிக்கங்க, நவம்பர் 1 கண்டிப்பாக மாற்றிடுங்க. அப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்தளவில் என்னென்னா, அவங்க நம்ம திமுகவுடைய ஸ்டாண்ட் ரொம்ப சேஃபாக இருக்குது, அவங்க அதை எல்லை போராட்ட நாள்னு சொல்லி அதை வந்து ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறதும், இன்னொரு பக்கம் ஜூலை 18 தமிழ்நாடு நாளை வந்து ஜூலை 18 கொண்டு வந்து தங்களுடைய திராவிட அடையாளத்தை திமுக அடையாளத்தை நிறுவுவது வந்து திமுகவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இப்போ இதில் மாற்றினா இது மூலமாக திராவிடத்துடைய எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறதுனால அவங்க ஜூலை 18 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நவம்பர் 1 அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் நம்முடைய எதிர்ப்பை வந்து அவங்க சம்பாதிக்க விரும்பலை. எல்லாருக்கும் சப்போஸ் இப்போ நம்ம நவம்பர் 1 கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்க, தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க அப்படின்னா திமுக செஞ்ச அதே மூலம் தெரிய கொடியேற்ற விட மாட்டாங்க. அந்தந்த பகுதியில் அந்த பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுவாங்க. அவரோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எல்லா விதமான அடக்குமுறையும் நம்ம வந்து தாவேக்காவுடைய ஆட்சியும் எதிர்பார்க்கலாம். தாவேக்காவுடைய ஆட்சி ஒன்றும் புனிதர்களுடைய ஆட்சி கிடையாது, புரட்சிகர முன்னணி புரட்சிகர அரசியல்வாதிகளுடைய ஆட்சியும் கிடையாது. அதனால் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருங்க, அவங்க ஒரு நல்லாட்சி செய்கிறவங்க கிடையாது. இல்லை இதே தான் நம்ம தொடர்ச்சி பேசும்போது இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர்கள் நிறைய குரல் கொடுப்பாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து இதுக்கெல்லாம் குரல் கொடுத்ததில்லை, நான் கூட பார்த்ததில்லை, இவ்வளோ நாளாக பயணிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி சொல்கிறாரு, தமிழ் தேசியவாதிகள் யாருமே விசிகா போய்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாத்தாவில் வந்து எத்தனை பேர் விலகுறாங்க, நான் எங்கே போய்ட்டு வர மாட்டாங்க. முன்னாடி பேசினது தமிழ்நாடு நாளையும் இதில் கொஞ்சம் இணைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். 2006 என்னுடைய நினைவு, 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது இல்லையா? 2006 நவம்பர் 1 அன்றைக்கு தமிழ்நாடு நாளுடைய பொன்விழா அதை கொண்டாடியவர் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான்.
அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அப்படி கொண்டாடியவர் கூட இன்னைக்கு வந்து அமைதியாக தான் இருப்பார். அதை வந்து கண்டுக்க மாட்டார். திராவிடத்துக்கு முட்டு கொடுப்பாரு. திராவிட எதிர்ப்பு என்பதை திமுகவுடன் சுருக்கி விட்டார்கள், திமுக எதிர்ப்பு என்பதை திராவிடத்துக்கு சுருக்கி விட்டார்கள், என்னென்னமோ கதையெல்லாம் பேசுவார். அவரை பொறுத்தவரை திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். இங்கேருந்து அவர் போயிட்டாரு. இப்போ நான் தாவைக்காவில் இருக்க அங்கே வைக்கிறாங்க, அங்கேருந்து அமைச்சர்கள்லாம் வாங்கிட்டாங்க. மறுபடியும் என்ன சொல்றாரு, எனக்கு திமுக வந்து எனக்கு எப்பவுமே வேணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து தேசிய அளவிலான கூட்டணியில் வந்துட்டு திமுக இருக்கணும், தாவேக்கா இருக்கணும் பேசுவாங்க. பேசிக்கிட்டு மறுபடியும் இப்போ வந்து தமிழ் தேசியத்தை நானும் தமிழ் தேசியவாதி தாங்க அப்படிங்கிறாரு. எந்த விஷயத்தில் அவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனால் சொந்த மக்களை சிலையை வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சிலையை வச்சுட்டு அதை திறக்கக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்களுக்கே வந்து சேலம் பாருங்க ஏதோ ஒரு ஊர் ஒதியத்தூர்ல நடந்த அந்த சிலை, அது வந்து கால் மேல கால் போட்டிருக்கிற மாதிரி அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அனுமதி இல்லை அப்படி இப்படி நிறைய சர்ச்சைகள் கிளப்பப்படுது, கேள்விகள் இருக்கு. நான் இல்லைன்னா மறுக்கல. ஆனால் முக்கியமா எல்லாரும் சொல்றது என்னன்னா, அம்பேத்கர் கால் மேல கால் போட்டிருக்கிறதுனால தான் சிலைக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. எப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஐயா ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் எழுதா கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த நூலில் எழுதியிருக்காரு. என்ன சொல்லுவாருன்னா, மதுரையில் மாவட்ட நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே 2 சிலைகள் இருக்கும். ஒன்று கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும், ஒன்று மேற்க பார்த்த மாதிரி இருக்கும். கிழக்க பார்க்குற மாதிரி இருக்கிற சிலை வந்து கக்கனுடைய சிலை, மேற்கு பார்க்குற மாதிரி சிலை வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை. சிவாஜி கணேசன் அவர்கள் மதுரையை பொறுத்தளவில் ஒரு ஆதிக்க சாதியினுடைய அடையாளமாக மதுரை சமூக மக்களால் புரிந்து கொள்ளப்படுகிறார். கக்கன் அவர்கள் வந்து காங்கிரஸ்காரராக, 2 பேருமே காங்கிரஸ்காரங்க. நீங்கள் 2 பேருமே யோசிச்சு பாருங்க. 2 பேருமே சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படத்தில் காங்கிரஸுடைய கருத்துக்களை வலியுறுத்தி நடித்தவர், எவ்வளவு அந்த இந்திய தேசியத்தை பேசினவர் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட கக்கன் அவர்கள் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு பணிவான தோற்றத்தோடு, காலில் செருப்பு கூட இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையான அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தினரை கம்பீரமாக சித்தரிக்க கூடாதுன்றதுக்காக தான் கக்கனுக்கு அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆதிக்க சாதியின் அடையாளமாக பார்க்கப்படுகிற சிவாஜி கணேசன் அவர்கள் கம்பீரமாக வந்து வைக்கப்படுவதற்கான காரணம் அவர் ஆதிக்க சாதியினுடைய அதே மறைச்சுதான் தன்மைகளை அவர் சொல்றாரு. அந்த நூலில் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றார், ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பட்டியல் சமூகத்தினர் வந்து சிலைகளாக எங்கே வேணாலும் வைக்கப்படலாம், ஆனால் அவர்கள் கம்பீரமாக அந்த மரியாதையாக அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு உயர்வான தோற்றத்தோடு அவர்கள் வைக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. நம்ம மற்றவங்களுடைய சிலைகளை குறை சொல்லலை, அவங்க எல்லா சிலைகளுக்கும் அதே மாதிரியான சமமான இடத்த கொடுங்கன்னு தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அந்த அம்பேத்கருடைய சிலையிலும் அந்த சிக்கல் இருக்குது. 2வது தாவேக்க அரசிலும் கடந்த கால அரசுகளிலும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆமாம், அந்த வேங்க வயலில் கூட நடந்து அப்படியே வந்து. ஆமாம், அந்த வேங்க வயல் பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காட்டுருவாங்களா, தீர்வு கொடுப்பாங்களா? அதுக்கு திருமாவளவன் வந்து எதுவும் முயற்சிப்பாரா? திருமாவளவன் அவர்கள் வந்து உண்மைச்சுன்னா அந்த திண்ணியம்னு ஒரு கிராமத்தில் வந்து மலத்தை பட்டியல் சமூகத்தினர் வாயில் திணித்து அதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் 2006 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலம் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நடந்தது. அப்போவே அவர் போராட்டம்லாம் பண்ணார், திருச்சியில் ஒரு பெரிய கூட்டம்லாம் போட்டார். அப்படியெல்லாம் செய்த திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலுக்கு அமைதியாக வாய் மூடி தான் இருந்தார். சும்மா எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேச முயற்சி பண்ணார். உண்மையாக திமுகவிற்கு அதில் அவர் வந்து ஒரு எதிர்ப்பை காட்டலை. வேங்கை வயலுக்கு உண்மையாக அவர் நீதி பெற்று தருவாருங்களே எனக்கு நம்பிக்கை இல்லை. தாவேக்க அரசு நீதி பெற்று தரும் மூலியம் சத்தியமாக அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே தொடரும் பிடிக்கிறீங்களா? எந்த பிரச்சனைக்கும் நீதி கிடைக்காது. 2009 பிறகு திருமாவளவன் அவர்களுடைய அந்த போராட்ட தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக மழுங்கிருச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே இந்த பிரச்சனைகள், தாவேக்க குறித்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு புறம் போயிட்டு கொண்டு இருக்கு. ஒரு அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட போகிறாங்க அப்படிலாம் நிறைய போயிட்டுருக்கு. இதை தாண்டி எல்லாருமே உற்று நோக்கக்கூடியது. நீங்கள் பாருங்களேன், விஜய் அப்படின்னா எப்படி இந்த தமிழகம் முழுவதும் அரசியல் களத்தில் உற்று நோக்கலாங்களோ, அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு ஏன் ஒரு ஆள் பேசவே மாட்டார், ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்காரு, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போகிறாங்க. எங்கிட்ட இவர் இந்த கூட்டணிக்கு போகிறாரு, இந்த கூட்டணிக்கு போகிறாரு, பொது வேட்பாளராக வர போகிறாரு அப்படியே இந்த 2 மாத காலமாக பயங்கரமாக போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நேற்று திருப்பூரில் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இடைத்தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு, சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு. இப்போ நேற்று வந்து ஜூலை 17 அண்ணன் சீமான் அவர்கள் இடைத்தேர்தல் நிற்பதாக நேற்று தான் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அறிவிச்சாரா? அறிவிக்கலாம். பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் நிற்க போறாருன்னு யார் சொன்னா? அவர் வாயிலும் சொல்லலையே, அதை சொல்ல கிடையாதுல்ல, ஊடகங்கள் சொன்னிச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, பொது வேட்பாளராக நிற்க போறாருன்றதுக்கான அர்த்தம் என்ன? ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒரு ஒத்திசைவாக தங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி எப்போ இவரை பொது வேட்பாளர் நிப்பாட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதன் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு பொது வேட்பாளர்னு ப்ரெஸ் மீட் கொடுத்து அறிவிக்கணும். இதுதானே முறையாக நடக்கக்கூடியது. எங்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். திமுக மற்ற அந்த பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை அறிக்கை கொடுத்தாங்களா, இல்லை அதிமுக தான் அறிக்கை கொடுத்தாங்களா? நாம் தமிழ் கட்சி சொன்னிச்சா? எல்லாத்தையும் விடுங்க. இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு முக்கிய பொறுப்பாளர் சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. ஊடகங்கள் தான் இந்த வதந்தியை பரப்பி விட்டுச்சு. அதுவும் எப்போ கரெக்டாக
ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு திருமண விழாவில் சந்தித்து கொண்ட போது அன்னைக்கு வைகோ அவர்கள் கூட தான் பக்கத்தில் இருந்தார். அம்பாசமுத்திரத்தின் பொது வேட்பாளராக சீமான் போட்டியிட போறாருன்னு சொன்ன மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒரு பெருந்துறையினுடைய பொது வேட்பாளராக போட்டியிட போறாருன்னு வைகோ கை நீட்டிருக்கலாமே. அந்த செய்தி மட்டும் ஏன் வந்து ஊடகங்கள் எதுவுமே பேச மாட்டேங்குது? இல்லை இவங்க விரும்புகிறாங்களா ஒரு இடம் தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய வலிமை தாவேக்காவிற்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள் மேலே எந்த அவதூறும் கிடையாது, எந்த அவதூறும் பரப்பப்படாது, வேற ஒன்றும் கிடையாது. கடந்த ஒரு மாதத்துல வைகோ அவர்களுடைய பேச்சையும் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சையும் எடுத்து பாருங்க. அவங்கள மாதிரி சந்தர்ப்பமா பேசியிருக்க முடியுமா? பேச முடியாது. கடந்த 60 நாள் எடுத்து பாருங்க, முழுக்க சந்தர்ப்பவாதமும் பிழைப்புவாதமும் அவர்களுடைய பேச்சில் அடங்கியிருக்கு. கடந்த ஒரு மாத பேச்சு சும்மா எடுத்து பாருங்க. ஆனால் ஆனால் சீமான் அவர்கள் எந்த இடத்துலையுமே நான் பொது வேட்பாளர் நிற்க போறேன்னு சொல்லவே இல்லை. அந்த பொது வேட்பாளர் அவர் நிற்க போறேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா வாங்க எல்லாரும் பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு ஆதரவு கொடுங்க. இதை நீ பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு எனக்கு வந்து அமித்ஷா போன்ல பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு அப்படின்னு பேசுறவங்க, எனக்கு போன்ல வாழ்த்து சொன்னது மாண்புன்னு சொல்றாரு. அதை மாண்புன்னு சொன்னவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரா, ஒரு திருமண நிகழ்வுல சந்திச்சுட்டாங்களா, இது பார்த்தா ஒரு பொது வேட்பாளர்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படி என்ன ஒரு கலைஞரின் பேனாசிலையை உடைப்பேன் என்று சொன்னவரோடு கொஞ்சம் குழாவுகிறீர்களா கேட்கிறாரு. சரி அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சனாதனத்தை சங்கருப்போம்னு பேசிட்டு சனாதனத்துடைய புதல்வரான அமித்ஷா கூட கொஞ்சம் குழாவுறீங்களா நாங்க கேட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? அவர் திருமாவளவன் போன்ற ஒரு சந்தர்ப்பவாதிய உலக அரசியல் வரலாறே பார்த்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஒருவேளை சீமான் வந்து வெற்றி பெற்றுட்டாருன்னா நம்மளுடைய அரசியல்லாம் கேள்விக்குறியாங்கிற ஒரு பயத்துல இருக்காங்களோ எல்லாருங்கிற எனக்கு. அதாவது நான் நினைக்கிறேன்னா பொது வேட்பாளராக திரு சீமான் அவர்கள் அறிவிக்கப்பட்டால் லாபம் சீமானுக்கு தான். அது ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கோமே. திமுக, அதிமுக, பாஜக இவங்க 3 பேரும் சேர்ந்து பொது வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்களா? தன்னுடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாரையும் அனுப்பி போய் வேலை பாருங்க, நம்முடைய ஓட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆகும் இப்படின்னு சொல்லி தானே அனுப்புவாங்க. பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டா ஓட்டு அவருக்கு வரும், அவர் வெற்றி பெறுவார். உண்மைதானே? ஆமா கண்டிப்பா வரும். அப்போ லாபம் யாருக்கு அதிகம்? சீமானனுக்கு தான். ஏற்கனவே அங்கே ஒரு 15,000 ஓட்டு வச்சிருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில பொது வேட்பாளராக உண்மையா நிக்க போறாருன்னா அது அவருக்கு தான் நல்லது. ஆனா பொது வேட்பாளர் மக்களே விரும்புவாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா சீமான் ஏற்கனவே ஜெயிக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு விஜயை கேட்க ஆள் இல்ல, விஜய் சட்டமன்றத்தில் ரொம்ப வந்து ஒரு ஆடுறாரு, அவருடைய கூட்டத்தை அடக்க ஆள் இல்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ பொது வேட்பாளர் நின்னா கூட லாபம் அவருக்கு தான். பொது வேட்பாளர் நிக்காம வெற்றி பெற்றால் லாபம் அவருக்கு தான். ஆனா இவங்க என்ன நரேஷன் செட் பண்ண வராங்கன்னா, இல்ல நாங்க திமுக கையால் கிடையாது, அவர் தான் கையால் அப்படி சொல்லி அதன் மூலமாக அவர் மேல ஒரு அவதூற பரப்பி மக்கள்கிட்ட இருந்து அவர் எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு அவங்க வெற்றி பெற வைக்கலாம். ஆமா. ரெண்டாவது அவர் வந்து நாளை பின்ன அம்பாசமுத்திரம் தேர்தலில் வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வி அடைந்தாலோ, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ வெற்றி பெற்றாருன்னா திமுகவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாருன்னு ஒரு பொய்யை கிளப்பி விடுவாங்க. ஏற்கனவே அந்த பொய் நம்பிட்டாங்களா, அடுத்து இந்த பொய் நம்புவாங்க. அப்புறம் ஊரில் தோத்துட்டாருன்னா திமுக கூட்டணி வச்சதுனால இவர் தோல்வி சந்திச்சிட்டாரு, திமுக கூட்டணி வச்சு ஒரு ஜெயிக்க முடியல, வாய் பேசும். பேச வேண்டியது அதற்கான ஒரு அடிப்படை முகாந்திரமா இப்போ ஒரு வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கான வதந்திக்கு முதல் வதந்தி இது, கடைசி வதந்தி அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு தனியார் ரெண்டு தோத்தாலுமே அப்படிதான் வரும். சோ இந்த பொய் வதந்திகளையும் இந்த பொய் கதையாடல்களையும் வந்து மக்களை நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீங்க ஒரு காலகட்டத்தில் சன் டிவி நம்பிட்டு இருந்தீங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து டிவி, ஆமா, அப்புறம் இந்த பேப்பர்களை நம்பிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன, இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க, அல்காரிதம் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. அல்காரிதம் நான் சொல்றேன், அல்காரிதம் வந்து நீங்க லைக் போடுறத மட்டும் தான் திருப்பி அவன் என்டிடிவிலாம் வச்சு கிழிச்சிட்டாங்க. உங்க அல்காரிதத்தெல்லாம் கொண்டு வச்சு அவன் பாத்தீங்களா, அந்த வீடியோ பாத்தீங்களா? எஸ். இப்போ நாம என்ன கேட்க வேண்டியதா இருக்குன்னா, அந்த அல்காரிதமை நம்பாதீங்க, குறைஞ்சபட்சம் நியூஸ் பாருங்க. ஒரு சுயஸ்ல அந்த நிறுவனத்தினால என்ன பிரச்சனை, ஓகேங்களா, அந்த கெங்கனவெள்ளி அந்த அணையில வந்து என்ன பிரச்சனை ஆகுது, ஃபர்ஸ்ட் அந்த உள்ள போயிட்டு அந்த பிரச்சனையை பாருங்க. பார்த்துட்டு இல்ல கிழவரப்பள்ளி அணையில என்னமோ இன்னைக்கு தான் தண்ணி பட்டு நோர பொங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 20 வருஷமா பொங்கிட்டு தான் இருக்கு, 20 வருஷமா அந்த கழிவு நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல எல்லாத்தையும் நீ உள்ள போயிட்டு இதனால இவங்க 2 வருஷம் தான் ஆச்சு அரசியல் கவனிக்கப்படுறது, நம்ம மக்கள் தானே, அதை பேசுங்க. அதான் இவங்க அரசியல் கவனிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆச்சு. கிழவரப்பள்ளி அணையில வருஷா வருஷம், அது ஒசூர் பக்கத்துல இருக்கிறதுனா சொல்றீங்க, வருஷா வருஷம் தண்ணியை திறந்து விடுவாங்க, நுர பொங்கு எல்லாமே வர்றதுதான். அது 20-30 வருஷமா வந்துட்டு உங்க ஆட்சியில தொடரக்கூடாதா நாங்க சொல்றோம். நல்லாட்சி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்க 2 வருஷமா தான் தெரியுங்க, அதை திட்டமிட்ட மறைக்கிறாங்க அவங்க எல்லாரும். சரி, நான் அப்படி புரிஞ்சுக்கோமே. இல்ல இப்ப நீங்க திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு அவசர உதவி என்னன்னு ஒரு எண்ணு கொடுப்பாங்க, இதுக்கு நீங்க உடனே தொடர்பு. அதே மாதிரி இப்ப இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஊழல் தொடர்பாக ஒரு நம்பர் வருது, அந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஊழலை ஒழிச்சிருவாங்களா? ஏங்க எல்லா ஆட்சியிலையும் அப்படி ஒரு நம்பர் வரும். அந்த கேள்வி என்கிட்ட நிறையவே இருக்கு. இப்போ அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து துறை மாற போறாரு, எனக்கு இந்த துறையை கையாள முடியல அப்படின்லாம் கேட்கறதா ஒரு செய்தி ஜூனியர் வேடம் தான் போட்டிருக்கு. இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, சார் ரீல் பண்ணலாம், ரூல் பண்றதா ரொம்ப கஷ்டம், நீங்க ரீல் பண்ணிட்டு தெரிஞ்சீங்க, ரூல் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வந்த 3 மாசத்துக்குள்ள புரிஞ்சிருச்சா? ஆமாங்க, போயிட்டு
அப்படி போயிடலாம். இப்படி போயிடலாம். நீங்க வந்து 4 கிளிப் எடுத்துட்டு போயிட்டு ஃபீல்ட் பாலிடிக்ஸ் பண்ணிடலாம். கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கடினம். கேரளா வந்து பாருங்க, அந்த அவங்க பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு பக்கத்துல ஒரு அந்த கல்குவாரியை மூட சொல்லி அந்த வீட்டுக்கு மனு கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அவர் வீடை முற்றுகையிட போறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க. வீட முற்றுகையிட்டா கூட தவறு கிடையாது. அமைச்சர் வீட முற்றுகையிடம் வேற யார் வீட முற்றுகையிடுவாங்க? உடனே வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு, வந்து பேசியிருப்பாரு போல. எல்லாமே ஓகே. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, ஒரு ஒரு அரசியல் ரீதியாக பக்குவப்படாத, அரசியல் ரீதியாக எதுவுமே தெரியாத, அரசியல் ரீதியாக எந்த திறனையும் வளர்த்து கொள்ளாத ஆற்றல் இல்லாதவர்களை அரசியல்வாதியாக மாற்றினது ஒண்ணுதான் மாற்றம். அந்த மாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு. இல்ல அதான் நீங்க அந்த 5 வருஷம் நம்ம இதை அனுபவிச்சு தாங்கன்னு. இதுக்கு தாண்டி ஒரு பிரதமர் வேட்பாளர் போறாராம். வடநாட்டெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கீங்க. நீங்க வேற ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல, அங்க அந்த இன்ஃபுளுசர் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தியில. தனியார் மருத்துவமனையில பார்த்தா ₹1 காசு வாங்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு பேசுறான். டேய் என்னடா நடக்குது எப்படின்னு அந்த மோடியுடைய எரா ஸ்டார்ட் ஆனது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவன் வந்து ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்லாம் போய் பாருங்க, இவங்களோட இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அவன் நான் உண்மையாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறேன். இவங்களுக்கு பிரதமர் கனவுலாம் இருக்கலாம், அதுல எனக்கு எதுவும் தப்புன்னு தோணலை. பிரதமர் கனவுலாம் உங்களுக்கு இருக்கட்டுங்க, உண்மையே சொல்லுவாங்க. பிரதமர் கனவுலாம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆனா முதல் தமிழ்நாட்டை ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க. குஜராத் மாடல் என்ன பண்ணிக்கிட்டு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க. தமிழ்நாட்டை ஒன்று நீங்க தூக்கி நிறுத்திடல. இந்த 3 மாதத்துக்குள்ள ஊழலை ஒழிச்சிட்டேங்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. இந்த ஊழலுங்கிறது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட லாங் டைம் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஒரு நீண்ட கால நிறுவனமயமாக்க பழக்க வழக்கம். அந்த நிறுவனமயமாக்கப்பட்ட பழக்க வழக்கத்தை உடைக்கிறதுங்கிறது ஒரு நாள் நடந்துடாது. 5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க. அந்த பழனி கோயில் விவகாரம் முடிஞ்சிருச்சா? முடியாதுங்க. அப்புறம் என்ன? ஏங்க அது தோண்ட வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் என்ன? விட மாட்டாரு போல, அவரு பாட்டில் போட்டுக்கிட்டே இருக்கு. நான் கூட நினைச்சேன் அமைச்சர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டாரு, தைரியமா இருக்கலாம், பொய்யான செய்தி தான் பரவிடுச்சு நினைச்சேன். பொண்ணு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் என்ன? அப்போ அதாவது ஒரு தாவேக்க அரசு வந்து கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு பயப்படுறாங்களோ, ஒருவேளை நம்ம மேல எந்த தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதான் அவங்கள பொறுத்தளவுன்னா அவங்க வந்து நல்லவங்களா இருக்க முடியாது, நல்லவங்களா காமிச்சிக்க முடியும். அவங்க அதை நோக்கி தான் நகர்றாங்க. நல்லவங்களா இருக்க முடியாது தெரிஞ்சிருச்சு. இப்போ பழனி கோயில் விவகாரத்தில் அமைச்சர் பேட்டி கொடுத்தோன்னு முடிஞ்சிருன்னு நினச்சேன், முடியலை. அதுக்கப்புறம் தான் பூதமே வந்து அந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா அமைச்சர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் பூதம் கிளம்புது. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதில் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு. அடுத்து வந்து இது எழும்பூருடைய முன்னாள் எம்எல்ஏ, அவர் பேர் என்ன, பரந்தாமன் நினைக்கிறேன், அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து தாவேக்கா செய்த தவறுகள் அல்லது செய்கின்ற தவறுகள், செய்யப்போகின்ற தவறுகள் எல்லாமே நம்ம வருங்காலத்தில் தெரிய வரும். பாப்போம். தாவேக்கா வந்து அவ்வளோ ஒன்றும் தூய அரசியல்லாம் கிடையாது, தூய சக்தின்னு சொல்லிக்குது. எவ்வளோ தூர்ந்து போன சக்தி. நம்ம இது போல ஒன்று சொல்லுவோம், சீமானை பார்த்து பயப்படாதீங்க. சீமான் வந்து எப்போவுமே மண்ணையும் மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் பல்லாண்டு காலமாக அப்படி தான் பேசிட்டு வர. 2 வருஷத்தில் வந்த ஒருத்தர் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இன்ஸ்டன்ட்டான பொலிட்டிக்கல் லீடராக மாறும்போது கிரவுண்ட்லேருந்து வந்து ஒரு கிராஸ் ரூட் பொலிட்டீஷியன் ஜெயிக்கிறதுலையோ எம்எல்ஏ ஆகிறது, இடைத்தேர்தலில் சீமான் நின்னாலும் ஆதரிச்சு அவர் வெற்றி எம்எல்ஏ ஆகிறதுலையோ அவரை வந்து சட்டமன்றத்துக்கு வரட்டும், அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவரை சட்டமன்றத்தில் எதிர்கொள்ளுங்க. ஏங்க ஸ்ரீநாத்துக்கே நீங்க கொடுத்துட்டீங்க சட்டமன்ற பதவியை, எங்க அண்ணனுக்கு ஒரு வாட்டி கொடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அடுத்த காணொலியை சந்திப்போம். சரவணன், நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.